தேவனுக்கே மகிமை. நல்ல தகப்பனின் அழைப்பும் அர்ப்பணிப்பும். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கலாத்தியர் 1:24. உலக இரட்சகர் இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தேவ ஊழியருக்காக தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆயில் எனும் கிராமத்தில் பாரம்பரிய இந்து குடும்பத்தில் பிறந்த திரு காளியப்பன் ஆகிய எங்கள் நல்ல தகப்பனின் வாழ்க்கை வரலாறு. கருவிலே தாயின் கருவிலே முன்குறித்த தேவன் 1947 மாதம் 20ஆம் தேதி தமிழகத்தின் கடைக்கோடியில் ஒரு பாரம்பரிய இந்து குடும்ப தம்பதியருக்கு கடைக்குட்டியாக பிறந்தவரை தேர்ந்தெடுத்து முன்குறித்தார். முன்குறித்தவர் அழைத்ததோ 30 வருடம் கழித்து. பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்து நல்ல வாலிபனாக தான் பிறந்த கிராமத்தின் நலனில் அக்கறை கொண்டு நற்பணி மன்றம் ஒன்றை ஆரம்பித்து மக்கள் நலனுக்காக ஓடியவர். கிறிஸ்துவை அறியாத நாட்களில் உலக அறிவிலும் சிறந்த பணியிலும் மிகுதியான விக்கிரக பக்தியிலும் வாழ்ந்து சுசிலா என்கிற நல் துணைவியை தெரிந்து கொண்டு திருமணம் முடித்து தமிழ்நாடு மின்சாரத்துறையில் அரசாங்க பதவியில் அமர்ந்தார். திருமணமாகிய 8 ஆண்டுகள் கடந்தும் குழந்தையில்லாத தருணத்தில் உலகத்தையும் விக்கிரகத்தையும் நேசித்து கொண்டிருந்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். முன்குறித்த தேவன் அழைக்கும் நேரம் வந்தது. பின்பு ஒரு நாள் திரு சந்திரசேகரன் என்கிற சகோதரனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து தேவனுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு தான் உயர்வென நினைத்த விக்கிரகத்தையும் உலக அறிவும் உயர்ந்த பதவியும் குப்பையென நினைத்து அவை அனைத்தையும் வெறுத்து தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார். ஒரு நாள் ஞாயிறு ஆராதனை வேளையில் தன் தகப்பனாருடைய மரணம் ஏற்பட்ட போது தகப்பனாரின் மரணத்தை காட்டிலும் தேவனின் அன்பு பெரியது என்று எண்ணி வீட்டிலேயே தன் தகப்பன் உடலை வைத்துவிட்டு ஆலயம் சென்று தேவனை ஆராதித்து பின்பு தன் தகப்பனுக்குரிய நற்காரியங்களை செய்து முடித்தார். இந்த விசுவாசம் சபையையும் குடும்பத்தையும் பிரமிக்க வைத்தது. வீட்டில் அநேக எதிர்ப்புகள் மத்தியில் அவருடைய அன்பும் விசுவாசமும் தேவனுக்குள் உறுதியாய் வேர்கொண்டது. ஞானஸ்தானம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க எண்ணி 1980 ஏப்ரல் 4ஆம் தேதி தன் சொந்த வீட்டாரின் எதிர்ப்பிலும் தேவனின் அன்புதான் பெரியது என்று எண்ணி வீட்டின் எதிர்ப்பை பாராமல் ஞானஸ்தானம் பெற்று தானியேல் என்ற பெயரை பெற்று வரும்பொழுது தன் வாஞ்சையை பார்த்த தேவன் தன்னை எதிர்த்த வீட்டாரே இனிப்பு வழங்கி வரவேற்று மகிழ வைத்த தருணம் மிகவும் அழகானது. திருமணமாகி 8 ஆண்டுகள் கடந்தும் தனக்கு குழந்தையில்லாத தருணத்தில் தனது அன்பு மனைவி குழந்தைக்காக விக்கிரக கோவிலுக்கு செல்லும் அதே வேளையில் தன் வழக்கத்தின்படியே ஆலயம் சென்று வந்தார். அன்று எங்கள் தாயாரின் வார்த்தை, நீ ஆராதிக்கும் தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருந்தால் பிள்ளை பிறக்கட்டும், பின்பு நானும் அந்த தேவனை பின்பற்றுகிறேன் என்று. இந்த வார்த்தையின்படி எங்கள் தகப்பனாரின் முழங்கால் ஜெபம் அன்று குழந்தை பாக்கியம் பெற்றது. தாயாரை ரட்சித்தது. தொடர்ந்து 3 பிள்ளைகளை ஆசீர்வாதமாக அவர்களுக்கு கொடுத்தார். இன்று எங்கள் தாயாரே இந்த ஊழியத்தின் துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். குடும்பத்திற்கு நல்ல தலைவனாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பாவத்திலும் இருளிலும் வாழும் மக்களை மீட்டெடுக்கும் கருவியாக பயன்படுத்த தேவன் ஆரம்பித்தார். உண்மையையும் உத்தமத்தையும் பார்த்த தேவன் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக தேவன் அவரை உருவாக்க ஆரம்பித்தார். ஊழியத்தின் பாதை. 1992ஆம் ஆண்டு. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும்
முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். யோபு 8:7 என்ற வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நடந்து வந்த பாதை விசுவாசி என்ற எண்ணத்தை மாற்றி தேவன் தன்னை அழைத்தது ஊழியம் செய்ய என்பதை உணர்ந்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை விசுவாசித்து தேவன் காட்டிய வழியில் நடந்து பாவிகளுக்கு சத்தியம் போதிக்க தன் ஜீவனை தேவனாய் எண்ணி தேவன் யோனாவை நினிவே பட்டணத்திற்கு அனுப்பியதைப் போல் தகப்பன் அனுப்பப்பட்ட இடம் நமது கிராமம். இடமோ புதியது, அனுபவமோ சிறியது. மக்களின் தன்மையோ விக்கிரகம், கொடுக்கப்பட்ட இடமோ குடிசை. கூட்டமோ சிறியது, ஆனால் தனக்குள் இருந்த விசுவாசம் மிக பெரியது. ஏனென்றால் அவர் ஊழியம் துவங்கிய போது கொடுத்த வார்த்தை அது. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்ற வார்த்தை வசனம் கொடுத்த வல்லமையால் 1992 அன்று நாட்டப்பட்டதுதான் அவரின் ஊழியம். முதல் ஊழியம் பெத்தேல் தேவசபை, ராஜபத்னாபுரம். அன்று முதல் கிராமத்தில் பல தடைகளை கடந்து எதிர்ப்புகளை சகித்து இந்த கிராமத்தில் வேர்கொண்ட ஊழியனாக தன்னை வேரூன்றி செய்தது தேவனின் கிருபையே. தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து சிறிய விசுவாச கூட்டமாய் பெரிய விக்கிரக கிராமத்தோடு களம் கண்ட நேரம் அது. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை விசுவாசித்து போராடத் தொடங்கிய மக்கள் மத்தியில் தன்னை அன்பினால் அலங்கரித்து துக்கமுற்ற பிள்ளைகளை அரவணைத்து சிறு கூட்டத்திற்கு மேய்ப்பனாக தன்னை அர்ப்பணித்து சிறு பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்க தொடங்கினார். வாரந்தோறும் அவர் சென்னை பட்டணத்தில் இருந்து நமது கிராமத்தை நோக்கி தேவனின் வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த அந்த தாகத்தை பார்த்த தேவன், உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்ற வார்த்தையின்படி சிறு ஊழியம் சபையாய் மாறி விசுவாசிகளை இடைக்கட்டி சேர்த்தார். இந்த கிராமம் மக்களை தாண்டி பிற கிராமத்தின் துன்பத்தில் ஆழ்ந்த மக்களையும் இணைத்து விசுவாசிகளாய் இடைக்கட்டி பெரும் கூட்டமாய் மாற்றினார். சில நாட்கள் சென்றபோது உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தை கேட்ப அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையின் நிறுவனர் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்களின் ஊழியத்தை பார்த்து பிரமித்தார். ஏனென்றால் அவரின் தியாகத்தையும் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து தானும் அவர் வழியில் தன்னை அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் இணைத்து அப்போஸ்தல ஊழியத்தை தொடர்ந்தார். இந்த கிராமத்தின் அநேக பிரசங்கிகள் வந்த போதிலும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துடையவர்கள் என்று எண்ணி பின்னிட்டு திரும்பிய போதும் தேவ வார்த்தையான பலன் கொண்டு திடமனதாயிரு, திகழாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின் பொருட்டு வணங்கா கழுத்துடைய நம்மை தேவனின் அன்பை ருசிக்க வைத்தது. துன்மார்க்கமாய் இருந்த நம்மை விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாற்றினார் நமது தகப்பனார். அவரின் அன்பை பார்த்த மக்கள் தங்களை சபையில் இணைத்து தேவனின் மகிமையை காண ஆரம்பித்தார்கள். அன்று வாரத்தின் ஊழியம் இன்று நாட்களின் ஊழியமாய் மாற்றி வாரத்தின் 7 நாட்களும் சபையை மூடா தருணம் அவரின் ஊழியமாய் மாறியது. மெல்ல மெல்ல அவரின் ஜெபம் அதிகரிக்க கிராமத்தின் விக்கிரகம் நடுங்க ஆரம்பித்தது. சட்டென சரிந்தது. அவர் ஜெபத்தில் வியாதிகள் மறைந்தது, பிசாசுகள் நடுங்கியது, துன்பங்கள் நீங்கியது, சாபங்கள், கட்டுகள், செய்வினைகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை என மக்களை புதியதோர் பாதையை காணச் செய்தது.
பாவிகளை நீதிமானாய் மாற்றிட செய்ததுதான் தேவனின் ஆட்சி. அதற்கு எங்கள் தகப்பனின் முழங்காலில் உள்ள தழும்புகளே சாட்சி. ஏனென்றால் நான் ஜெபம் பண்ணும் பொழுது இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார் என்பதை கேட்ப, தன் ஜெபத்தில் சபையாரின் கடைக்கோடி விசுவாசியின் குடும்பத்தில் கடைக்கோடி பிள்ளையின் பெயரை மறவாமல் பிறக்கும் குழந்தையின் பெயரையும் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் அன்பு அது. யாரிடமும் காணாத தேவ கிருபை அது. அவருக்கு விடியலோ இரவு 12 மணி, தூக்கமோ நிமிடங்கள். ஆனால் ஜெபத்தின் தாகம் பெருக பெருக ஆத்தும ஆதாயத்திற்காக மிகுதியான அறுவடையில் தன்னை தேர்ச்சி கொண்டார். உடல் பலவீனங்கள் பல வந்தாலும் ஒரு காலம் சோர்ந்திடாமல் யோபுவைப் போல் சகிப்பிலும், தானியேலைப் போல் ஜெபத்திலும், ஆபிரகாமைப் போல் விசுவாசத்திலும் தரித்து நின்று இன்றளவும் நம் சபையை வழிநடத்தி ஒரு தேறின சபையாய் நடத்துவதே அவரின் நற்சாட்சி. அவர் சார்ந்த பணி அரசு பதவியாய் இருந்தாலும் அவை ஊழியத்திற்கு தடையாய் இருப்பதை அறிந்து அவற்றை தேவனுக்கு முன்பாக நஷ்டமென்று எண்ணி அந்த அரசு பணியை துறந்து 31/12/2004 அன்று தன்னை முழுநேர ஊழியராக அர்ப்பணித்தார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்ற வசனத்திற்கு கேட்ப நம் தகப்பனுக்கு வந்த துன்பங்கள் அநேகம். இயற்கை சூழ்நிலையும், உடலின் பலவீனமும், மக்கள் மத்தியில் பொல்லாப்பும், இவை எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு உத்தம ஊழியனாய் நிலை நிற்க கரடுகளில் நடந்து, முள் படுக்கையில் படுத்து, உபத்திரவங்களை சகித்து, பாவிகளை நம்மை நித்திய வழியிலே நடத்தி, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமாய் இருந்தாலும் அவற்றில் எளிதாய் கடந்து செல்ல சத்தியத்தை சத்தியமாய் போதித்து உத்தம ஊழியன் என்ற தேவனால் உயர்த்தியிருக்கிறார். பின்பு ஒரு நாள் ஊழியத்தின் ஓட்டத்தை தடுக்க 2008ஆம் ஆண்டு ஒரு ஆராதனை நாளில் பிசாசானவன் அவரை தொட்டு ஒரு பெரிய சோதனையை மேற்கொண்டான். அந்த வேளையில் ஜீவன் இழக்கும் தருவாயில் அவரின் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் சபையில் நோக்கத்தையும் எண்ணி இந்த சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல இராதபடிக்கு தேவன் அவரை ஆவியிலே உயிர் பெறச் செய்து மீண்டும் சபைக்கு அனுப்பி அவரை கொண்டு மீண்டும் அறுவடை தொடங்கினார். அவருக்கு ஓய்வென்பதே இல்லை. தூக்கத்தை மறந்து, உணவை வெறுத்து, சுயத்தை அழித்து இன்றளவும் அவர் முழங்காலில் நின்று பாரங்களை ஏற்று ஊழியத்திற்காய் அவர் சிந்தும் கண்ணீர் அளவை சபையின் தரைத்தலம் காணச் சொல்லும். அவரின் ஊழியத்தில் ஜெபங்களும் வேத வாசிப்பும் உபவாசங்களுமே நிறைந்திருக்கும். ஆரம்பத்தில் இடமின்றி சிறியதோர் குடிசையில் தொடங்கிய ஊழியம் எங்கள் மேய்ப்பனின் அசையா விசுவாசத்தால் இன்று ஒரு பெரிய ஸ்தலம் எழுப்பப்பட்டுள்ளது. 3 கிராமங்களின் கிளைச்சபைகளை தொடங்கி அதை சார்ந்த மேய்ச்சலின் ஆடுகளுக்கு தந்தையாயிருப்பதே அவர் ஊழியத்தின் மகுடமாகும். இன்று எங்கள் மத்தியில் அவர் இல்லாவிட்டாலும் அந்த கனமான ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அவருடைய சொந்த குமாரனையே ஏற்படுத்தி இன்று இந்த ஊழியத்தை அபரிவிதமாக ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வருகிறார்.